கர்நாடகா மாநிலம் மங்களூரு நகரத்தில் இருக்கிற கட்ரி என்ற ஒரு இடத்துல இருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. அங்கே சின்னதாக டென்ட் போட்டு ஒரு கடை ஒன்று நடத்திட்டு வரவர் தான் சோமேஷ் என்ற நபர். 2019 மே மாதம் 12ஆம் தேதி வழக்கம் போல் அன்னைக்கும் காலையில் கடையை திறக்கிறதுக்காக சோமேஷ் ஆயத்தமாயிட்டு இருக்கிறப்போ வழமைக்கு மாறா தன்னோட கடைக்கு முன்னாடி மூட்டை கட்டப்பட்ட நிலையில் வெள்ளை நிறமான 2 பிளாஸ்டிக் பைகளும் ஒரு தலைக்கவசமும் அங்கே கிடக்கிறத பார்த்துருக்கார். அன்னைக்கு முதல் நாள் இரவு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போறப்போ அங்க எதுவும் அப்படி கிடந்திருக்கல. அப்படி இருக்கிறப்போ அதை யார் அங்க கொண்டு போட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு சரி அதுக்குள்ள என்ன இருக்கலாம் என்று பாக்குறதுக்காக முதல்ல அங்க இருந்த தலைக்கவசத்தை தூக்கி பார்த்தவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. ஏன்னா அதுக்குள்ள இருந்து ஒரு துண்டிக்கப்பட்ட நிலையில இருந்த பெண்ணோட தலை கீழே விழுந்திருக்கு. அதனால மற்ற 2 பைகளையும் தொடாம மங்களூரு கட்ரி காவல் நிலையத்துக்கு கால் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அங்க வந்த காவல்துறை அங்க கட்டப்பட்ட நிலையில கிடந்த மற்ற 2 பைகளையும் சோதனை பண்ணி பார்க்கிறப்போ அவங்க சந்தேகப்பட்டது சரியா தான் இருந்திருக்கு. அதுக்குள்ளேயும் துண்டு துண்டுகளாக வெட்டப்பட்ட நிலையில மனித உடல் பாகங்கள் தான் கிடந்திருக்கு. இத சோதனை பண்ணிட்டு இருக்கிறப்பவே காவல்துறைக்கு இன்னும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா கட்ரில இருக்கிற சிறுவர் பூங்கா ஒன்றுக்கு பக்கத்திலையும் மூட்டை கட்டப்பட்ட நிலையில மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. 2 இடங்களையும் கிடைச்ச இந்த உடல் பாகங்கள் ஒருத்தரோடதா இல்லனா வேறு நபர்களோடதா என்று தெரியாததுனால பெல்லோக் மாவட்ட வைத்தியசாலைக்கு தடயவியல் சோதனைக்காக அது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதே நாள் மங்களூர்ல இருந்து சில மைல் தொலைவில் இருக்கிற நந்தி குட்டா என்ற இடத்துல வெட்டியான் வேலை செய்கிற ஒருத்தர் அன்னைக்கு காவல்துறைக்கு கால் பண்ணி அங்க இருக்கிற கல்லறையொனுக்கு கிட்ட சிவப்பு நிற திரவம் வடிந்த நிலையில ஒரு மூட்டை கிடக்கிறதா சொல்லி இருக்கார். அதையும் திறந்து பார்க்கிறப்போ அதுக்குள்ளேயும் வெட்டப்பட்டிருந்த மனித உடல் பாகங்கள் கிடைச்சிருக்கு. இதுவும் முன்னாடி கிடைச்ச பாகங்கள் தடயவியல் பண்ணப்படுற அதே வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தடயவியல் முடிவுல எல்லா உடல் பாகங்களும் ஒரே பெண்ணோட உடல்ல இருந்து துண்டாக்கப்பட்டவை என்பதும் தெரிய வருகிறது. விஷயம் சோசியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிக்க மக்கள் பதட்டமடைய ஆரம்பிக்கிறாங்க. மங்களூரு காவல் ஆணையர் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு 30 போலீஸ் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கி இருக்கார். மே 12ஆம் தேதி அன்னைக்கு இரவு பகலா இந்த கேஸை முடிக்கிறதுக்காக காவல்துறை தீவிரமான விசாரணையில இறங்குறாங்க. தடயவியல் சோதனையில இருந்து அந்த பெண் இறந்தது 24 இருந்து 30 மணித்தியாலங்களுக்குள்ள இருக்கலாம் என்று சொல்லி இருக்காங்க. அப்படி பார்த்தா கொலை நடந்தது உடல் பாகம் கண்டுபிடிக்கப்பட்ட நாளுக்கு முதல் நாளான மே 11ஆம் தேதி அன்னைக்கா இருக்கணும். இந்த கேஸ்ல இருந்த பிரச்சனை என்னன்னா குற்றவாளி யாருன்னு தெரியணும்னா கொல்லப்பட்ட பெண் யார் என்பது முதல்ல தெரியணும் என்பதுதான். அதுக்காக மங்களூர்ல இருக்கிற எல்லா காவல்துறைக்கும் 35 இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கிற பெண்கள் யாராச்சும் காணாமல் போனதா சொல்லி ஏதாச்சும் வழக்குகள் பதிவாகி இருக்கா என்று விசாரிக்க சொல்றாங்க. அப்பதான் கட்ரி காவல் நிலையத்துக்கு ஒரு வழக்கு பதிவாகுது. அதாவது தன்னோட சகோதரிய நேற்று முதல் அதாவது மே 11ஆம் தேதி முதல் காணல என்றும் அன்னைக்கு காலையில வேலைக்கு போனவ மறுபடியும் திரும்பி வீடு வந்து சேரல என்று சொல்லி ஒரு ஆண் புகார் கொடுக்கறதுக்காக வந்து சேர்ந்திருக்கார். தன்னோட சகோதரியோட பேர் ஸ்ரீமதி செட்டி என்றும் அவ மங்களூரு அட்டாவர் பகுதியில் ஒரு மின் சாதனம் பழுது பார்க்குற கடையொன்று நடத்திட்டு வரதாகவும் தினமும் காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போறவ மே மாதம் 11ஆம் தேதி காலையில் வேலைக்கு போறதா சொல்லிட்டு போனவ அன்னைக்கு கடைக்கும் போயிருக்கல வீட்டுக்கும் வந்து சேரல என்று சொல்லி இருந்தார். அவளோட செல்போனுக்கு கால் பண்ணி பார்க்குறப்போ அது ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறதும் தெரிய வருகிறது. அன்னைக்கு புகார் கொடுக்கறதுக்காக வந்தவரை பெல்லோக் மாவட்ட வைத்தியசாலைக்கு கூட்டிக் கொண்டு போய் கொல்லப்பட்ட பெண்ணும் காணாமல் போனதா சொல்லப்பட்ட ஸ்ரீமதியும் ஒரே ஆளா என்று காவல்துறை அடையாளம் காட்ட சொல்றாங்க. அப்பதான் சகோதரன் அடையாளம் காட்டினதன்படி கொல்லப்பட்ட பெண் ஸ்ரீமதி செட்டி என்பது தெரிய வருகிறது. பாதிக்கப்பட்ட பெண் யார் என்பது தெரிஞ்சது இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரிக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கு. ஸ்ரீமதி அவளோட அப்பாவோட மூத்த சகோதரியோட மங்களூரு அட்டாவர் பகுதியில் வாழ்ந்து வந்திருக்கா. முதல் திருமணம் குறுகிய காலத்திலேயே முடிச்சு போயிருக்கு. அதன் பின்னாடி தான் ஸ்ரீமதி பொலாலி என்று சொல்லப்படுற எலக்ட்ரானிக்ஸ் கடை ஒன்று சொந்தமா நடத்திட்டு வந்திருக்கா. இந்த கடைக்கு வழமையா காலையில 9 மணிக்கு போயிட்டு ராத்திரி 9 மணிக்கு வீடு வந்து சேருவா. மதிய சாப்பாடை வீட்டிலிருந்து எடுத்துட்டு போறதுனால ராத்திரியில மட்டும்தான் வீட்டுக்கு திரும்புறது வழக்கம். பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருந்ததுனால சுதீப் என்ற இன்னொரு நபரை 2வது வாட்டி திருமணம் பண்ணி கொண்டிருக்கா. கொஞ்ச நாள் மட்டும் சந்தோஷமா போனவங்க வாழ்க்கையும் சீக்கிரம் முடிவுக்கு வந்திருக்கு. 2017லையும் 2வது கணவர்கிட்ட இருந்து ஸ்ரீமதி விவாகரத்து வாங்கி இருக்கா. இதனால ஸ்ரீமதி கொலைக்கும் முன்னாள் கணவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் என்று காவல்துறை சந்தேகப்பட்டு அவங்கள விசாரிச்சு பார்க்குறாங்க. முதல் கணவர் விவாகரத்து வாங்கின பின்னாடி ஸ்ரீமதிக்கு ஒரு வாட்டி கூட கால்
கால் பண்ணினதோ இல்லைனா தொடர்பு பண்ணினதோ இல்லை என்பது அவரோட மொபைல் போன் ஹிஸ்டரியில இருந்து தெரிய வந்திருக்கு. இரண்டாம் கணவர் ஸ்ரீமதி கொல்லப்பட்ட நாளுக்கு முன்னாடியே நீண்ட நாட்களா சிறையில் இருக்கிறதுனால அவர் இந்த கொலையை பண்ணிருக்க கண்டிப்பா சாத்தியம் இல்லை. ஸோ காவல்துறை வேற கோணத்துல இந்த கேஸை விசாரிக்க வேண்டி இருந்திருக்கு. அடுத்த நாள் மே மாதம் 13ஆம் தேதி காலையில காவல்துறைக்கு மங்களூரோட பல பகுதிகளில் இருந்தும் கால் வர ஆரம்பிக்குது. கேபி ஜங்ஷன், படுவா விடுதி, அதோட பாமன் நாயக்க சாலை போன்ற இடங்கள்ல இருந்து துர்நாற்றம் வீசக்கூடிய பைகள் கிடக்கிறதா சொல்லப்படுகிறது. அதுக்குள்ளேயும் அதே மனித உடல் பாகங்கள் தான் இருந்திருக்கு. அதையும் சோதனை பண்ணி பார்க்கிறப்போ பல இடங்களையும் கிடைச்ச எல்லா உடல் பாகங்களும் ஸ்ரீமதியோடது என்பது தெரிய வருகிறது. இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா போறதுனால குற்றவாளியை சீக்கிரமே பிடிக்கணும் என்ற பிரஷர் இந்த கேஸை பார்த்துட்டு இருந்த ஆய்வாளர் மகேஷுக்கு இருந்திருக்கு. மே மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீமதி வீட்டில் இருந்து அவளோட கடைக்கு போற சாலைகளில் இருக்கிற சிசிடிவி காணொலிகளை சேகரித்து கவனமாக பார்த்துட்டு வரப்போ மே மாதம் 11ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஸ்ரீமதி அவளோட ஸ்கூட்டரில் வீட்டில் இருந்து கடைக்கு போறது பதிவாகி இருந்திருக்கு. அடுத்ததா வெலன்சியஸ் சர்க்கிளில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காணொலிகளில் ஸ்ரீமதி பதிவாகி இருந்திருக்கா. அங்கே இருந்து சவுத்தார்பேட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்திருக்கா. அதன் பின்னாடி அவ கடைக்கு போற எந்த ஒரு சாலைகளையும் ஸ்ரீமதியோட ஸ்கூட்டர் போனதா பதிவாகி இருக்கல. இப்போ சவுத்தார்பேட்ல வச்சு தான் ஸ்ரீமதி காணாமல் போயிருக்கணும் என்று காவல்துறை முடிவு பண்றாங்க. அந்த ஏரியாவில் ஏதாச்சும் தடயம் கிடைக்குமான்னு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாகோரி என்ற இடத்துல இருந்த மோட்டார் சர்வீஸ் சென்டர் ஒன்றில் போலீஸ் தேடி போன ஸ்ரீமதியோட ஸ்கூட்டர் சர்வீஸ் பண்றதுக்காக நிப்பாட்டப்பட்டிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்கூட்டரோட நம்பரை செக் பண்ணி பார்க்கிறப்போ அது ஸ்ரீமதியோட ஸ்கூட்டர் என்பது உறுதியாகுது. ஸ்கூட்டரோட பின்பக்க சக்கரங்கள்ல ரத்தக்கரை படிந்திருக்கு. வண்டியோட ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு டிஃபன் பாக்ஸ், வங்கியோட பாஸ்புக், கைக்குட்டை, மொபைல் போன் சார்ஜர் இருந்திருக்கு. ஸ்ரீமதி கடைசியா காணாமல் போன ஏரியா முழுவதிலும் இருந்த சிசிடிவி காணொலிகளை ஆராய்ச்சி பார்க்கிறப்போ ஒரு சிசிடிவி காணொலியில வெறும் 2 வினாடிகள் மட்டும் பதிவாகின காணொலி ஒன்றுல ஸ்ரீமதி கொண்டார் மோட்டார் வண்டியில வந்த ஒரு ஆண் ஒருத்தரோட ஏதோ சொல்லிட்டு கிளம்பிட்டு போறதா பதிவாகி இருக்கு. அந்த நபர் ஹெல்மெட் போட்டிருந்ததுனால அவனோட முகத்தை அப்ப சரியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியல. அவனும் ஸ்ரீமதி பின்னாடி வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு போறதும் தெரிய வருகிறது. அந்த சாலையில இருந்த வேற சில சிசிடிவி காணொலிகள்ல மோட்டார் வண்டியில வந்த அந்த நபரோட வண்டி இலக்கம் தெளிவாக பதிவாகி இருந்திருக்கு. அதை வச்சு அந்த வண்டி யாரோடது என்று தேடி பார்க்கிறப்போ அது ஜோன் சாம்சன் என்ற நபரோட பேர்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது தெரிய வருகிறது. மே மாதம் 15ஆம் தேதி சாயந்தரம் சவுத்தார்பேட் நைட்ஸ் கிராண்ட் சாலையில இருக்கிற ஜோன் சாம்சன் வீட்டுக்கு காவல்துறை போறாங்க. அன்னைக்கு காவல்துறையை கண்டதும் அவர் நடந்துகிட்ட விதமே அவன் தான் கொலையாளி என்பதை விசாரணை இல்லாம உறுதி பண்ணியிருக்கு. போலீஸ் அங்க வந்திருக்கிறத பார்த்த சந்தேக நபர் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு தன்னைத்தானே தாக்கி கொண்டு உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி பண்ணியிருக்கான். அன்னைக்கு அவனோட வீட்டு கதவை உடைச்சி அவனை கைது பண்ணி காவல்துறை வைத்தியசாலையில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. 2 நாட்கள் சிகிச்சை முடிஞ்சதுக்கு பின்னாடி குறித்த நபர்கிட்ட விசாரணை ஆரம்பிக்கப்படுகிறது. விசாரணை அப்போ எல்லா உண்மையையும் அவன் சொல்ல ஆரம்பிக்கின்றான். ஸ்ரீமதிக்கு எலக்ட்ரானிக்ஸ் கடை மட்டும் இல்லாம வட்டிக்கு பணம் கொடுக்கிற தொழிலும் இருந்திருக்கு. அப்படித்தான் 35 வயதான சாம்சனும் அவனோட மனைவி 46 வயதான விக்டோரியாவும் ஸ்ரீமதி கிட்ட இருந்து தொழில் ஒன்று தொடங்குறதுக்காக 1 லட்சம் பணம் வாங்கி இருக்காங்க. அதை வச்சு ஒரு மொபைல் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓபன் பண்ணி இருக்காங்க. அங்க வட இந்தியர் ஒருத்தர் சமையல்காரரா வேலை செஞ்சு வந்திருக்கார். ஆரம்பத்தில் அந்த சமையல்காரர் செய்யற சாப்பாடு வாடிக்கையாளர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போனதுனால சாம்சனோட கடைக்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால சாம்சனோட பிஸ்னஸும் நல்லா போய்கொண்டிருந்திருக்கு. அதை வச்சு ஸ்ரீமதி கிட்ட வாங்கின பணத்தில் 40,000 ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துருக்குறாங்க. பாக்கி 60,000 இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் சமையல்காரர் சில நாட்கள் விடுமுறை எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கார். அதன் பின்னாடி அவர் திரும்பி வந்திருக்கல. அதனால சாம்சங் கடைக்கு வர வாடிக்கையாளர்கள் அளவு படிப்படியா குறைஞ்சு போயிருக்கு. ஒரு கட்டத்தில் இவங்களோட பிஸ்னஸ் தோல்வியில முடிஞ்சு போனதுனால ஸ்ரீமதி கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம போயிருக்கு. பல நாட்கள் வட்டியும் சரி முதலும் சரி கொடுக்காம சாம்சன் நாட்களை கடத்திட்டு வந்திருக்கான். அதனால சில வாட்டி ஸ்ரீமதி சாம்சனோட வீட்டுக்கு போய் அவன் மனைவி முன்னாடியே அவனை அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு வந்திருக்கா. அது போல தான் மே 11 அன்னைக்கு காலையில ஸ்ரீமதி வேலைக்கு போற வழியில சாம்சன் அவனோட பைக்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்திருக்கா. அப்போ அவனை நிறுத்தி பேசினது தான் 2 வினாடி சிசிடிவி காணொலிகள்ல பதிவாகி இருந்திருக்கு. சாம்சன் கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியும் கேட்காத ஸ்ரீமதி அன்னைக்கு சாம்சன் வீட்டுக்கு போய் அவனை அவமானப்படுத்துறதா சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வண்டியை எடுத்துட்டு கிளம்பி போயிருக்கா. அதனால அவன் பின்னாடியே சாம்சனும் அவன் வீட்டுக்கு திரும்பி போயிருக்கான். ஒரு கட்டத்தில் ஸ்ரீமதியோட பேச்சை கேட்க
இருக்க முடியாத சாம்சன் அவனோட வீட்டில் இருந்த ஒரு கட்டையை எடுத்து ஸ்ரீமதியோட தலையில ஓங்கி அடிச்சிருக்கான். அதனால அவள் அங்கேயே மயங்கி விழுந்திருக்கா. அதன் பின்னாடி கணவனும் மனைவியும் சேர்ந்து அவளை அவங்களோட குளியலறைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க அவ போட்டிருந்த நகை எல்லாத்தையும் கலட்டி எடுத்துட்டு அவங்க வீட்டில் இருந்த கத்தியை வச்சு ஸ்ரீமதியோட உடலை துண்டு துண்டுகளா வெட்டி இருக்காங்க. முன்னாடி சொன்னது போல நகரத்தோட பல இடங்களையும் கொண்டு அதை வீசி இருக்காங்க. இதனால போலீஸ் தங்களை கண்டுபிடிக்க மாட்டாங்க என்று 2 பேரும் நினைச்சிருக்கலாம். பின்னாடி அந்த நகை எல்லாத்தையும் ராஜு என்று சொல்லப்பட்ட ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்காக பணம் வாங்கி இருக்காங்க. வெறும் 2 வினாடிகள் சிசிடிவி காணொலி ஒட்டுமொத்த பிளானையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. கொலை குற்றத்துக்காகவும் தடயங்களை அழிச்ச குற்றத்துக்காகவும் சாம்சனுக்கும் மனைவி விக்டோரியாவுக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தப்பான வழியில வந்த நகையை விற்ற குற்றத்துக்காக ராஜுவுக்கு 6 மாத சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு.